பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். இயேசுவே, நீ எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்? சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை என்றாலே முகம் சின்னதாய் போகும் சிந்தனையை மாற்றி, சிலுவை என்றாலே கண்களை அகல விரித்து அதிசயித்த பார்வையால் ஆசிருக்கு ஏங்கும் அற்புத சிந்தனையை தரும் அருமையான பாதை. பாவத்தின் அடிமைத்தலையில் சிக்குண்டு அவதியுறும் மனித குலத்தை மீட்டெடுக்க மனுவுரு எடுத்து சிலுவை சுமந்து மரண பாதையில் பயணித்த இறைமகன் இயேசு தன் சாவினால் உடன்படிக்கையை புதுப்பித்து நம்மை இறைவனோடு ஒப்புரவாக்கி இறைவனை அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையை பெற்று தந்த அற்புதமான பாதை. மருத்துவர் நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நேர்மையாளர்களை அல்ல, மனம் திருப்ப பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறி நம்மையெல்லாம் தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்ட இறைவன் நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவர் ஒருவர் மீது இரக்கம் கொண்டு அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்டு அனைவரோடும் இணைந்து வாழ அழைக்கும் அருமையான அற்புதமான அழகான அன்பின் பாதையிலே ஒரு சில மணித்துளிகள் செலவிடுவோம். வாழ்வு முழுவதும் அப்பாதையில் நடக்க முயற்சிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில்
அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்கேயோ யாரோ சொன்னார்கள், அவள் நடத்தை சரியில்லை, அவள் பார்வை சரியில்லை என்று. அதை தான் பார்த்தது போல் தன் பங்கிற்கு எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவையும் சேர்த்து அடுத்தவருக்கு சொல்வது தவறுதானே? இந்த தவறு, இந்த அநியாயம், இந்த அநீதிதான் ஆண்டவர் இயேசுவுக்கு அன்று நிகழ்ந்தது. இவன் மக்களை குழப்பி திசை திருப்புகிறான். இவன் திருச்சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறான். இவன் தன்னையே இறைமகனாக்கி கொண்டான். இவன் கடவுளை நிந்திக்கிறான். இவன் தேவதூஷணம் சொல்கிறான். இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று ஆண்டவர் இயேசுவின் மீது வீண் பழிகள் சுமத்தப்பட்டு சிலுவை சாவு என்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டது. நிரபராதியான இயேசு மீது பல பழிகள் சுமத்தப்பட்டது போல இன்றைக்கு நாமும் கூட அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசி இல்லாதவை பொல்லாதவைகளை எல்லாம் அவர்கள் மீது சுமத்தி அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறோம். அப்படிப்பட்ட அடுத்தவர் மீதுள்ள தவறான எண்ணங்களை, சிந்தனைகளை மாற்றி புனித பவுல் கூறுவது போல, உமக்கடுத்திருப்பவரை உம்மை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுவோம். ஆண்டவரின் தீர்ப்புக்கு ஆளாகாமல் ஆண்டவரின் அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். ஆண்டவரே, அடுத்தவர் மனதை காயப்படுத்திய என் தவறான எண்ணங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்களை மாற்றி உம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகாமல் உமது ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்று வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டம்? என்னடா வாழ்க்கை இது? ஏதோ இருக்கிறேன் என்று வாழ்க்கையின் யதார்த்தங்களை எதிர்கொள்ள தெரியாமல் சலித்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான செய்தியை இறைவன் கொடுக்கிறார். தந்தையே, இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். இருப்பினும் என் விருப்பம் அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். கடினமான காரியம்தான் சிலுவை சாவு என்பது. அவமானமான காரியம்தான். சற்று தயக்கம் என்றாலும் இது இறைவனின் திட்டம், என் தந்தையின் திருவுளம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். சவால்களை எதிர்கொள்கிறேன். என் தந்தை என்னை வழிநடத்துவார் என்று தைரியமாய் தோளில் சிலுவையை ஏற்கிறார். கட்டாயத்தினால் அல்ல, மாறாக சொந்த விருப்பத்தினாலும் தன் தந்தை மீது கொண்ட அன்பினாலும் தான் நேசித்த மக்களின் மீட்புக்காகவும் விரும்பி ஏற்கிறார். இன்று இறைவன் நமக்கு சொல்லுகிற அற்புதமான செய்தி, எனது ஜனமே, வாழ்க்கையில் துன்பங்கள், தோல்விகள் வருகிற போது துவண்டு போகாமலும் சோர்ந்து போகாமலும் தைரியத்தோடு, இதுதான் என் தந்தையின், நான் நம்பியிருக்கிற கடவுளின் திருவுளம் அல்லது திட்டம் என்றால் அதை ஏற்க நான் தயார் என்று எதிர்கொள்ளுங்கள். இறை திருவுளத்தின் இன்னல்களும் இக்கட்டுகளும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். எனவே இறைவனின் துணையோடு எதிர்கொள்வோம் யதார்த்தங்களை. ஜெபம்.
அன்பான ஆண்டவரே, நீர் கொடுத்த அழகான வாழ்க்கையிலே ஆங்காங்கே நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடறல்கள், துன்பங்களாகிய சிலுவைகளை தாங்க சக்தியையும் அவற்றை எதிர்கொள்ள ஞானத்தையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா என்று சொல்லி செய்த தவறுகளை ஏற்க மறுக்கிறோம் மற்றும் நியாயப்படுத்துகிறோம். இன்றைக்கும் பலர் பாவத்தின் கனாகணம் தெரியாமல் நான் ஏன் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்பதும், நான் என்ன பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று சொல்வதும் ஆண்டவர் இயேசுவை கீழே விழச் செய்த சிலுவையின் பாரத்தை அதிகரிக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு விழுந்தது சிலுவை பாரத்தால் மட்டுமல்ல, நம் பாவச் சுமைகளாலும் தான். ஆண்டவர் இயேசு பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். விழுந்தவர் அப்படியே விழுந்து கிடக்காமல் இலக்கை கவனத்தில் கொண்டவராய் பயணத்தை தொடர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு மீண்டும் எழுகின்றார். விழுந்து எழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்லும் செய்தி, நான் எழுந்து விட்டேன், இலக்கை நோக்கி பயணத்தை தொடர்ந்து விட்டேன், நீயும் என்னோடு எழுந்து வா. இது பாவமல்ல, இது பாவமல்ல என்று பாவத்திலேயே விழுந்து கிடக்காதே, மீண்டும் பாவம் செய்யாதே. நான் உம் வீட்டில் தங்க வேண்டும் என்று விழுந்தவர்களை கரம் பிடித்து தூக்கிய இறைவன் நம் பாவங்களை கழுவி நம்மையும் பாவ சேற்றிலிருந்து தூக்கிவிட கரம் நீட்டுகிறார். கரம் கொடுப்போம், கரை சேர்வோம், இலக்கை நோக்கி பயணத்தை தொடர்வோம். ஆண்டவர் துணையிருப்பார். ஜெபம். அன்பின் தேவனே, விழுந்து போன நான் அப்படியே விழுந்து கிடக்காமல் எழுந்து உம் கரம் பிடிக்கவும், ஒப்புரவு என்னும் அருட்சாதனம் வழியாக உம்மோடு இணையவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்களை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததால் தான் இவ்வளவு பெரிய காரியம் நடந்துச்சு என்று பலரும் சொல்ல நாம் கேட்டிருப்போம். நாமும் பலரிடம் சொல்லியிருப்போம். இங்கு தாய் மகன் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பார்வை ஒன்றுதான், பரிமாறப்படும் வார்த்தைகள் 1000. இந்த சந்திப்பின் பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் ஏராளமான சந்திப்புகள். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்கிறார். வானதூதர் யோசேப்பை கனவு சந்திக்கிறார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். இவற்றையெல்லாம் கடந்துதான் இறை திட்டத்தில் இந்த தாய் மகன் சந்திப்பு. தாயின் ஏக்கமான அந்த பார்வைக்கு மகனின் 1000 வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகள் இதுவாக கூட இருக்கும். இறை தந்தையின் இந்த மீட்பு திட்டத்தில் உம் அற்புதமான இந்த பங்களிப்பிற்கு நன்றி தாயே. இந்த வேதனை நிறைந்த பாடுகளின் பாதையில் எல்லோரும் என்னை விட்டு சென்ற பிறகும் தொடர்ந்து என்னோடு பயணிக்கிற உம் அன்பிற்கு நன்றி தாயே என்று
நன்றி கீதங்களை மகன் தாய்க்கு வெளிப்படுத்தியிருக்கிற சந்திப்பாக இச்சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இச்சந்திப்பு நன்றிகளை மட்டுமல்ல, அன்பை, ஆறுதலை, பாசத்தை, பரிவை பரிமாறிக்கொள்ளும் சந்திப்பாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பலரை சந்திக்கின்றோம். நாம் சந்திப்புகளில் என்ன பரிமாறப்படுகிறது? நாம் அடுத்தவரை சந்தித்தாலும் அடுத்தவர் நம்மை சந்தித்தாலும் பரிமாற்றங்கள் நல்லவையாக இருக்கட்டும். அன்பையும் ஆறுதலையும் பாசத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பரிமாறுவோம். ஒருவர் ஒருவரோடு ஒப்புரவாகுவோம். ஜெபம். இரக்கத்தின் வள்ளலே இறைவா, அன்றாட வாழ்வில் நாங்கள் பல மனிதர்களை சந்திக்கிறோம். இந்த சந்திப்புகளில் அன்பை, ஆறுதலை, பண்பை, பாசத்தை பரிமாறி இவ்வுலகில் இறையாட்சியை மலரச் செய்ய அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் உதவி எனக்கு உயிர் கொடுத்தது. சரியான நேரத்தில் நீங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். சிலுவை சுமக்க சீமோன் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவுகிறார். படைத்தவனின் பரிதாபம் பாருங்கள். தன்னால் படைக்கப்பட்ட மனிதனின் உதவிக்காய் ஏங்கி நிற்கும் சூழல். இது ஏதோ அவருடைய மீட்புக்காகவோ அவருடைய உயர்வுக்காகவோ அவரை காப்பாற்றிக் கொள்ளவோ அல்ல. மாறாக மனிதகுல மீட்புக்காக, மனிதகுல நல்வாழ்வுக்காக அவர் சுமக்கும் சிலுவை பாதையில் மனிதனின் உதவி, ஒத்துழைப்பு அவருக்கு தேவையாக இருந்தது. நம்புகிறாயா? உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆண்டவர் இயேசு தனது பணி வாழ்வில் மனிதகுல மீட்புக்காய் தான் செய்த அனைத்து காரியங்களிலும் பணிகளிலும் மனிதனின் உதவி, ஒத்துழைப்பு தேவையாயிருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் கூறுவது, உங்கள் மீட்புக்காய், உங்கள் நல்வாழ்வுக்காய் நான் உதவினேன். நான் சிலுவை சுமந்தேன். எனக்கு உதவிய, ஒத்துழைப்பு தந்த சீமோன் மீட்பு பெற்று விட்டார். நீங்கள் மீட்பு பெற தயாரா? மீட்பு பெற வேண்டுமெனில் எனக்கு உதவுங்கள். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். தேவையாயிருக்கிற உதவிக்காய் ஏங்கி நிற்கிற என் மக்களுக்கு, என் சகோதர சகோதரிகளுக்கு, என் சொந்தங்களுக்கு நீங்கள் உதவுங்கள். உதவி என்று தேடி வருபவர்களை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதீர்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் உதவுங்கள். அது உங்கள் மீட்புக்கு, உங்கள் நல்வாழ்வுக்கு, உங்கள் உயர்வுக்கு உதவும். ஜெபம். வாழ்வின் வள்ளலே எம் இறைவா, உதவிக்காய் ஏங்கும் உள்ளங்களுக்கு உதவுவதன் மூலம் உம்மோடு இணையவும், வான்வீட்டில் என் பெயரை பதிவிடவும் எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிகாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண் பதக்கங்களை வெல்கிறாள். பெண் நாட்டை ஆள்கிறாள்.
பெண் எட்ட முடியாத கிரகங்களுக்கு சென்று வருகிறாள். வீட்டிற்கும் நாட்டிற்கும் மனித குலத்திற்கும் பெருமை சேர்க்கும் பெண்களை பல காரணங்கள் காட்டி அடிமைப்படுத்தும் சூழல் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களை ஒரு பொருட்டாக எண்ணாத யூத சமுதாயத்தில் நாம் இரண்டாம் தர மனிதர்கள் என்று ஒதுங்கி ஓரமாய் இருந்த பல பெண்களுள் ஒருவராயில்லாமல் கையில் துகிலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த யூத குருக்களையோ யூத ஆண்களையோ போர் வீரர்களையோ ஒரு பொருட்டாக எண்ணாமல் அத்தனை பேரையும் ஓரம் தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் வீரமங்கை வெரோனிகாள். அத்துணை பேரின் மத்தியில் ஆண்டவர் இயேசுதான் முக்கியம் என்று சென்ற வெரோனிகாவுக்கு ஆண்டவர் தந்த பரிசுதான் துகிலில் தன் திருமுகம். ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கும் அதிகாரம் காட்டுபவர்களுக்கும் பயந்து ஓரமாய் கரம் கட்டி வேடிக்கை பார்க்கிறவர்களே, அநீதிக்கு துணை போகாமல் அக்கறையோடு தட்டி கேளுங்கள் வெரோனிகாவை போல. சடங்குகள் என்று சம்பிரதாயம் என்று சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு பல்வேறு அடிமை சங்கிலிகளுக்குள் சிக்கொண்டு இருப்பவர்களே, வெளியே வாருங்கள். நீதிமான் இயேசுவை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவரின் சிரத்தை பரிசாக பெற்றுக்கொள்வோம் வீரமங்கை வெரோனிகாவை போல. ஜெபம். அன்பு இயேசுவே, கோழையாயிருந்தால் தினம் தினம் மரணம் என்பார்கள். வீரனாய் இருந்தால் ஒரே ஒரு முறை தான் மரணம். கோழையாய் இருந்து கொண்டு அநீதிக்கு துணை போகாமல் வீரனாய் இருந்து உம்மோடு நீதிமானாய் மரிக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவனுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். எவ்வளவு பேசினான், இப்ப பாத்தியா அவனோட நிலைமைய? அவனுக்கு இன்னும் வேணும் என்று அடுத்தவர் வேதனையோடு வீழும்போது மகிழும் பலரை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நாம் மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிடுகிறோம். ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அவரை விழச் செய்தது நம் சுயநலம், நான் என்கிற எண்ணம். நான் மகிழ்ந்திருக்க அடுத்தவரை என்ன வேண்டுமானாலும் பேசுவேன். என் சுயநலத்திற்காக அடுத்தவரை என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் நற்பெயருக்காக அடுத்தவர் பெயரை எப்படி வேண்டுமானாலும் கெடுப்பேன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் வரை அடுத்தவரை ஆண்டவரை கீழே தள்ளிக்கொண்டே இருப்போம். இத்தருணத்தில் அடுத்தவர் துன்புறுவதை பார்த்து மகிழ்ந்த நம் கண்களை, அடுத்தவர் வேதனைகளை பேசி மகிழ்ந்த நம் நாவை, அடுத்தவர் இன்னலுறுவதை கேட்டு மகிழ்ந்த நம் காதுகளைப் போல் இல்லாமல், அடுத்தவர் வீழ்ச்சிக்கு துணை போகாமல் அடுத்தவரை வாழ வைக்க தூக்கிவிடும் கரங்களாக நாம் செயல்படுவோம். ஜெபம். அன்பின் தேவனே, அடுத்தவர் வீழ்ச்சிக்கும் வேதனைக்கும் நான் ஒருபோதும் காரணமாக இல்லாமல் அடுத்தவர் எழுச்சிக்கும் நல்வாழ்விற்கும் கரம் கொடுக்கும் நல் மனம் படைத்தவனாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை.
கண்ணீர் விட்டு அழும் எருசலேம் பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள். எருசலேம் பெண்கள் ஆண்டவர் இயேசுப்படும் துன்பங்களைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இயலாமையில் எல்லோரும் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு காரியம் கண்ணீர் விட்டு அழுவது. இதைதான் இந்த பெண்கள் செய்கிறார்கள். ஓடி சென்று தான் சுமந்து இயேசுவின் சிலுவை பாரத்தை குறைக்க முடியாத ஒரு சூழல். ஓடி சென்று இயேசுவை துன்புறுத்தும் கயவர்களை தடுத்து நிறுத்தி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க முடியாத நாதியற்ற நிலை. இப்படிப்பட்ட சூழலில்தான் கண்ணீர் விட்டு அழுகிற பெண்களை இயேசு பார்த்து கூறுகிறார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காக என்று சொல்லும்போது உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் மனமாற்றத்திற்காக என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த சிலுவை வெறும் மரம் மட்டும் அல்ல, உங்கள் பாவ சுமைகளும் கூட. எனவே முதலில் உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப உங்களுக்காக அழுங்கள் என்கிறார். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளுக்காக, ஏனென்றால் என் மீது இந்த பார சிலுவையை சுமத்தியவர்கள் உங்கள் பிள்ளைகள். என்னை கசையால் அடிக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகள். என் மீது வார்த்தை வசைகளை பொழிபவர்கள் உங்கள் பிள்ளைகள். என் மீது காரி உமிழ்பவர்கள் உங்கள் பிள்ளைகள். எனவே உங்கள் பிள்ளைகளின் மனமாற்றத்திற்காகவும் அவர்களின் மீட்புக்காகவும் அழுங்கள் என்கிறார். இன்று இயேசு நமக்கு கூறுவதும் இதுதான். உங்கள் மனமாற்றத்திற்காக அழுங்கள். உங்கள் பிள்ளைகள் தவறுகளிலிருந்து விடுபட அழுங்கள். அவர்களை சரியான பாதையில் வளர்த்தெடுக்க பாடுபட்டு முயலுங்கள். அப்போது உங்கள் ஆண்டவரின் பாரம் தீரும் என்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மீது இருக்கும் பாரம் வெறும் பார சிலுவையின் பாரம் அல்ல, எங்கள் பாவங்களின் பாரம். எங்களின் வார்த்தைகளால், எண்ணங்களால், செயல்களால் உம்மீது சுமத்திருக்கும் பாரத்திற்கு மனம் வருந்தி மனம் திருந்த எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் வாழ்க்கை சூன்யமாகி போனது, இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்றெல்லாம் பேசி நம்பிக்கை தொலைந்தவர்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. வாழ பழகுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். விழுந்தவர் அப்படியே விழுந்து கிடக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. நம்பிக்கையை இழக்காமல் மீண்டும் எழுகிறார். எழுந்தவர் இலக்கை நோக்கி நடக்கிறார். விழுந்து விட்டான், இவனை எப்படி தூக்கிச் செல்வது, இனி எப்படி இவன் நடக்கப் போகிறான் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு எதிர் சாட்சியாய் நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து நிற்கிறார். நம் அன்றாட வாழ்க்கையிலே யதார்த்தங்களை கண்டு பயந்து, எப்படி நான் இதை எதிர்கொள்ளப் போகிறேன், எப்படி நான் வாழப் போகிறேன், எப்படி நான் இதை சமாளிக்கப் போகிறேன் என்றெல்லாம் ஐயம் கொள்கிறவர்களுக்கு மாபெரும் பாடத்தை கற்றுத் தருகிறார் இயேசு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்து போன காய்ந்து போன எலும்புகளாய் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையூட்டி
புது வாழ்வு வாழ விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. கொஞ்சம் வருந்துவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு வீழ்ந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால். எனவே வீழ்ந்து போகிற நேரங்களிலெல்லாம், சோர்ந்து போகிற தருணங்களிலெல்லாம் அப்படியே சோர்ந்து விழுந்து கிடக்காமல் நம்பிக்கையோடு எழுந்திருங்கள் என்று அழைக்கும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பயணிப்போம். ஜெபம். அன்பின் தேவனே, துன்பங்களில் துவண்டு போகாமல், சோர்வு நேரங்களில் சோர்ந்து போகாமல், நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து நடக்க தெம்பையும் ஆற்றலையும் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகளை அகற்றுவது என்பது அவமானத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசுவின் உடலை மூடியிருந்த ஆடைகள் அகற்றப்படுகின்றன என்பதை விட தோளோடு ஒட்டியிருந்த துகில் உரியப்படுகிறது. இதுவரை சாட்டையால் அடிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், பாரமான சிலுவையால் சுமத்தப்பட்டார். இப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்ட இயேசு அடுத்த கட்ட அவமானத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவை அவமானப்படுத்துவதில் அந்த ஆட்சியாளர்களுக்கு அலாதி மகிழ்ச்சி. இன்று நம்மில் பலருக்கு அடுத்தவர்களை அவமானப்படுத்துவது என்றால் அவ்வளவு சந்தோஷம். அவனை பற்றி எனக்கு தெரியாதா? அவனை இப்படி அப்படி என்றும், அவளை எனக்கு தெரியுமே, அவர் நடத்தை அப்படி இப்படி என்று எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவார்கள். என்ன, அவர்கள் அணிந்திருக்கும் துகில்களை தொட்டு மட்டும்தான் உரித்திருக்க மாட்டார்கள், மற்ற அனைத்தையும் பேசி அவமானப்படுத்தியிருப்பார்கள். நாம் எப்படி? அடுத்தவரும் மனிதர்தானே, அவருக்கும் இதயம் ஒன்று இருக்கிறது தானே, அதுவும் சதையால் தானே இருக்கிறது. அடுத்தவர் என்னை அவமானப்படுத்தும் போது எனக்கு வலிக்கிறதே, அப்படித்தானே அடுத்தவருக்கும் வலிக்கும் என்று என்றைக்காவது ஒரு தருணம் நினைத்து பார்த்தோம் என்றால் ஒருபோதும் அடுத்தவரை அவமானப்படுத்த மாட்டோம், தவறாக பேச மாட்டோம். ஆண்டவர் இயேசுவின் ஆடைகளை அகற்ற முன் வரமாட்டோம். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு இவற்றை செய்யாத போது எனக்கே செய்யவில்லை. ஜெபம். அன்பின் தேவனே, அடுத்தவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் உம்மை நான் அவமானப்படுத்துகிறேன், உம் ஆடைகளை நான் அகற்றுபவனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம் கால் கல்லில் மோதி விடுகிறது. சின்னதாய் ஒரு காயம், சில துளி இரத்தம், வலி, வேதனை, துடித்து போய் விடுகிறோம். சின்ன முள் அல்லது குண்டூசி நம் கையில் குத்துகிறது. காயமும் இல்லை, இரத்தமும் இல்லை, வலி வேதனை என்று துடித்து போகிறோம். இந்நிலையில்
இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். எளிமையான வார்த்தைகள், அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் மனதின் ஆழத்திற்கு கொண்டு போய் சற்று தியானிப்போம். ஏற்கனவே சாட்டை அடிகளினால் ஏற்பட்ட காயங்கள், சிலுவை பாரத்தால் கீழே விழுந்ததின் காரணமாய் ஏற்பட்ட காயங்கள், இரத்த வெள்ளம், இவற்றையெல்லாம் தாண்டி மனிதர்களின் வார்த்தைகளால் வாரி எறியப்பட்டு ஏற்பட்ட மனக்காயங்கள், இவற்றின் வலி, வேதனை, துடிதுடிப்பு, இவை போதாதென்று பெரிய ஆணிகள். ஆண்டவர் இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைக்க சிலுவையில் அறையப்படுகிறார். எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எப்படியெல்லாம் துடித்து போயிருப்பார். இன்றைக்கு நம் அன்றாட வாழ்க்கையில் நம் கோபத்தால் கை நீளமாகிறது, வாய் நீளுகிறது, அடுத்தவரை காயப்படுத்துகிறோம். குடும்பங்களில் இன்றைக்கும் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறோம். அதன் காரணமாய் உடல் ரீதியாய், மன ரீதியாய் காயங்கள், வலிகள், வேதனைகள். நம் பணித்தளங்களில், நாம் வாழும் சமூகத்தில் நம் கோபம் என்னும் கொடூர ஆணிகளை கொண்டு அடுத்தவரின் உடலையும் உள்ளத்தையும் பிளந்து காயப்படுத்துகின்றோம். அப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை நாம் ஆணிகளால் அறைந்து காயப்படுத்தி வேதனையுற செய்கிறோம். மாறுவோம், நாம் மாற்றுவோம் நம் எண்ணங்களை. கோபத்திற்கு பதிலாய் பாசத்தை காட்டுவோம். வலிகள், வேதனைகள், காயங்களுக்கு பதிலாய் கனிவை, அன்பை, இரக்கத்தை கொடுப்போம். ஆணிகளுக்கு பதிலாய் அன்பை கொடுப்போம். ஜெபம். அன்பின் தேவனே, எங்கள் வாழ்வாலும் எங்கள் வார்த்தைகளாலும் உம்மை அடுத்தவரையும் ஒருபோதும் காயப்படுத்தாமலும் ஆணிகளால் அறையாமலும் இருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனக்கான தீர்வை தானே எழுதி கொண்டார் இறைவன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று மனித குல மீட்பிற்கான தன் திட்டத்தை தொடர்கிறார் இறைவன். தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு தீர்ப்பிடுகிறான், சாட்டையால் அடிக்கிறான், காரி உமிழ்கிறான், சிலுவை சுமக்க வைக்கிறான். அந்த சிலுவையிலேயே தன்னை அறைந்து கொலையும் செய்கிறான். அனைத்தையும் பொறுத்து கொள்கிறார். காரணம், மனித குலத்தின் மீது தான் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பு. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்றவர் நமக்காக சிலுவையிலேயே தன்னுயிர் ஈந்து தொங்குகிறார். உங்கள் மீட்புக்காகவும் என் மீட்புக்காகவும் ஆண்டவர் இயேசு கொடுத்தது தன் விலை மதிப்பில்லா உயிர். மீட்பு பெற்றிருக்கிற நாம் மீட்பு பெற்றவர்களான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது விழலுக்கு இறைத்த நீர் போல், பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போல் பெற்ற மீட்பை உதாசனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கை ஒரு முறை, அதை வாழ்வோம் சீரும் சிறப்புமாய். பல தலைமுறைகள் பயன்பெற 33 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டுகள் கடந்த இன்றும் பேசப்படுகிறது என்றால் எவ்வளவு அற்புதமான, மேன்மையான, பல தலைமுறைகளுக்கு பயனுள்ள தியாக வாழ்க்கையாக இருந்திருக்கும். 2000 ஆண்டுகள் பேசப்படுகிறது என்பதற்காக மகிழ்ச்சியான வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கடுமையான பல எதிர்ப்புகள் மத்தியில் மதிப்பீடுகளை வாழச் செய்த வாழ்க்கை. நாமும் வாழ்வோம் நம் வாழ்க்கையை.
பல தலைமுறைகள் வாழ்த்த, பல தலைமுறைகள் பயன்பெற நம் முழுமுதற் தலைவராம் ஆண்டவர் இயேசுவின் முன்மாதிரியை மனதில் பதிய வைப்போம். ஜெபம். அன்பின் தேவனே, நீர் கொடுத்திருக்கிற அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி. இந்த வாழ்க்கையை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு மதிப்பீடுகளை வாழ வைக்கவும் மகிழ்ச்சியோடு வாழவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே. 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய் ஒரு தாலாட்டு, தாய் ஒரு சங்கீதம், தாய் ஒரு இடிதாங்கி, தாய் ஒரு சகாப்தம் என மொத்தமாய் தெய்வம் தரணிக்கு தந்த தேவதைதான் தாய். தேவதாயின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. வேதனையின் உச்சத்தில் அன்னையின் பரிதவிப்பு எந்த ஒரு தாயும் நினைத்து கூட பார்க்க விரும்பாத ஒரு சூழலை தேவதாய் சந்தித்து கொண்டிருக்கிறாள். தான் உயிரோடு இருக்கிற போது வயது வந்த வாழ வேண்டிய தன் மகனை மரண கோலத்தில் பார்ப்பதே வேதனை நிறைந்த ஒரு காரியம். அதிலும் இறந்த தன் 33 வயது மகனை மடி சுமந்து தன் நெஞ்சை கல்லாக்கி உலக மாந்தர்களுக்கெல்லாம் செய்தி சொல்லுகிற தெய்வத்தாயை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அன்னை அழுகிறாள், அலறுகிறாள், ஆதங்கப்படுகிறாள், ஓலமிடுகிறாள். பாருங்கள் என் மகனை என்று சொல்லி அங்கலாய்க்கிறாள். என் மகனின் இந்த பரிதாப நிலைக்கு, என் இந்த பரிதவிப்புக்கு யார் காரணம்? ஒன்றும் அறியாத என் மகனை இந்நிலைக்கு ஆளாக்கியது யார்? கம்பீரமாய் சுற்றி திரிந்த என் மகனின் கால்களில் ஆணி அறிந்து காயப்படுத்தியது யார்? அள்ளி அணைத்து ஆசீர் கொடுத்து தொட்டு அற்புதங்கள் செய்த என் அன்பு மகனின் கரங்களை ஆணிகளால் காயப்படுத்தியது யார்? மலையாய் நின்று அதிகாரத்தோடு போதித்த என் மகனின் தேகத்தை இப்படி சேதப்படுத்தி சாய்த்து விட்டீர்களே. ஆம், நீங்கள்தான், உங்கள் பாவங்கள்தான். 2 மாதங்கள் தவமிருந்து தியாகங்கள் பல செய்து பெற்ற பின் பொத்தி வளர்த்த உங்கள் தாயை உதாசனப்படுத்தும் போதெல்லாம் என் மகனை கொன்றீர்கள். தன் மகனை அந்தஸ்து குறையாமல் வளர்க்க வேண்டுமென்று கல் சுமந்து மண் சுமந்து பல தியாகங்கள் செய்து வளர்த்தெடுத்த உங்கள் தாயின் தியாகம் மறந்து அவரை உதாசனப்படுத்தும் போதெல்லாம் என் மகனை கொன்றீர்கள். வேண்டாம், உங்கள் பெற்றோரை காயப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு வேண்டாம் முதியோர் இல்லம். உங்கள் உள்ளத்தில் சிறிதளவு இடம் கொடுங்கள். நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் இடம். ஜெபம். அன்பின் இறைவா, பெற்றவர்களின் பெருமையும் பொறுமையும் தெரியாமல் பல நேரங்களில் அவர்களின் மனதை காயப்படுத்தியிருக்கிறேன். இனி எங்கள் பெற்றோரை வார்த்தைகளில் வாழ்க்கையில் காயப்படுத்தாமல் பேணி காக்கும் அன்பு பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று பரிசேயரை சாடிய இயேசு தீய ஆவி பிடித்து கல்லறை மனிதனாக கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை சுகப்படுத்தி கல்லறையிலிருந்து ஊர் பகுதிக்கு கொண்டு வந்த இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் கல்லறைக்குள் இருந்த தன் நண்பர் லாசரை உயிர்ப்பித்து கல்லறையை விட்டு வெளிக்கொணர்ந்த இயேசு இன்றைக்கு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். நம்மில் பலர் சில நேரங்களில் நினைப்பது உண்டு, ஊரில் ஊர் மக்களோடு உறவுகளோடு வாழ்வதை விட கல்லறைகளில் வாழ்வது எவ்வளவு நலம் என்று. ஊரில் வாழ்வதும் உறவுகளோடு வாழ்வதும் கல்லறைக்கு செல்வதும் நம் கையில் இல்லை. இது இறைவனின் திருவுளம், இறைவனின் திட்டம். இயேசு கூட தன் போதனைகளில் கல்லறை போல இருக்காதீர்கள் என்று சொன்னாரே ஒழிய கல்லறைக்கு செல்லாதீர்கள் என்று சொல்லவில்லை. நாம் எல்லோருமே ஒரு நாள் கல்லறைக்கு செல்ல வேண்டும். இந்த கல்லறைகள்தான் நமக்கு கடவுளை காட்டும் கண்ணாடிகள். அதே சமயத்தில் கல்லறை வழியாக கடவுளை நாம் காண வேண்டுமென்றால் இவ்வுலக வாழ்க்கை அதற்கான தயாரிப்பாக இருக்கட்டும். கடவுளை காண விண்ணுலகில் செல்வம் சேர்க்க வேண்டும். விண்ணுலகில் செல்வம் சேர நம் மண்ணுலக வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். நகர்ந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளியும் நாளும் நம்மை கல்லறை நோக்கி பயணிக்கச் செய்கிறது. செல்லும் இந்த பயணத்திலே பயனுள்ள பல காரியங்களை செய்வோம். கல்லறை வழியாய் கடவுளிடம் தஞ்சம் புகுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, ஒரே ஒரு முறை நாங்கள் வாழும் வாழ்க்கை வீணாகி போகாமல் எங்களுக்கும் அடுத்தவருக்கும் பயனுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியம் பெற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதர் பாடுபட்ட சிலுவை அடியில் தேவ மாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும்
கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாயிருக்கிற இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியுடன் சொல்வோம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாக கடவுதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே, சுவாமி தேவருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இந்த திருக்காயத்தையும் தேவருடைய நீச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடு மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே, சுவாமி தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரில் கிருபை செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் நேசத்திற்குரிய இயேசுவே, கடவுளின் மாசற்ற செம்மறை புருவையே, நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு போனபோது உமது திருத்தோலை
நிஷ்டூரமாய் கிழியச் செய்து உமது திரு சிரசில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருகிற உமது திருத்தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன். மற்றற்ற துயரப்பட்ட இயேசுவே உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திருத்தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பாரச்சுமை அதிகரித்ததின் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிருக்கவும் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உம் சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்க்கவும் தயை புரிய வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஆமேன். மதுர இயேசுவே, உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.